தான் பண்ணுறதுன்னு யோசிச்சா கூட ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு இருக்கலாம். எல்லாம் கிடைச்சும் பண்ண முடியல அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதையும் யோசிச்சு பாருங்க. ஒரு சைடுன்னா ஜன்னல் வழியாக வெயில் அடிக்குது. உங்களுக்கு வீடியோ பண்ணால் நான் சுற்றி கடைசியில் எப்படி நிப்பாட்டி வச்சுருக்கேன் இந்த கேமராவை அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ தெரிஞ்சுது அப்படின்னா திருப்பியும் அது நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. சுற்றி அடிக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியல. வீடியோ எடுக்கலாம்னு உட்காந்து இதுவே ஒரு கண்டென்ட் ஆக்கி வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா கூட இல்லைங்க. அது அப்படி சொல்லலாம். நான் கண்டென்ட் இல்லாதனால இப்படி உட்காந்து ஏனோ தானோன்னு பேசிகிட்டு இருக்கலாம். உங்களுக்கும் எல்லா கண்டென்ட்டையும் பார்த்து போர் அடிச்சா என் கண்டென்ட்டை பார்ப்பீங்களே, அதுக்காக வீடியோ எடுக்கிறேங்க. ஓகேவா? இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஜன்னல் இருக்குது, மேகமூட்டமாக தான் இருக்குது. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சைடு கிளார் அடிச்சுட்டு முடியல என்னால். ஏன்னா இப்போ எக்கச்சக்க ப்ரெஷர், எக்கச்சக்க டிப்ரெஷன் எல்லாத்துக்கும் உள்ள போயிட்டு எதிர்த்து வந்து உங்களுக்காக வீடியோ எடுக்கலாம் வந்து போட்டால் கூட 7 பேர் 8 பேர் பார்த்தாங்க, பண்ண முடியல. என் லாஸ்ட் வீடியோ ஏதோ ஏனோ தானோ சொதப்பல் மாதிரி ஒன்று பண்ணி வச்சேன். எடிட்டிங்லேயே எனக்கு தெரிஞ்சது இதுக்கு மாதிரி வீடியோ போடணுமா அப்படின்னு. ஆனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போட்ட ஒரு பையனால் இப்படி மாற முடியும் அப்படின்னு காட்டலாம். மாற முடியுமான்னு தெரியலங்க. ஃபஸ்ட்டு அது தெரியல. இப்போ கண்டென்ட் ரைட் அப்படின்னு உட்காந்து ஒன்று எழுதணும் அப்படின்னா ஒன்றுமே எழுத முடியல. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. யாராவது கண்டென்ட் ரைட்டர் யாராவது ஃப்ரீயாக ஜாப் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னா என்னை நம்புனீங்கன்னா வந்து இது வெறியாதுங்க, வெறியாது. இப்போ அப்படி இப்படி உங்களுக்கு கிளாரிட்டி தெரியுதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன். எனக்கு கண்ணுக்கு தெரியும். இப்படி போனால் என் மூஞ்சி ஒரு கிளார் அடிக்குது. நான் பேசுவேன் இப்படி வந்து பேசுவாங்க. அப்புறம் எதுக்குங்க கேமரா இந்த சைடு வச்சுருக்கேன்? என்னால் ஒன்றுமே முடியலைங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் மைக் கூட வாங்க முடியும். அப்படின்றதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதில்ல. இந்த ஒரு மென்டல் டார்ச்சரை கொடுக்குறாங்க எங்கே போனாலும். இப்போ ஒரு டீனேஜ் பையனாக உங்களுக்கே தெரியும். யூடியூபர் ஆனும் முடிவு பண்ணி யாராவது வந்தீங்கன்னா தயவு செய்து கண்டென்ட் ரைட்டிங் எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்கும். ஃபஸ்ட்டு அதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யூடியூபர் ஆகிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. கண்டென்ட்டே இல்லாமல் என்ன மாதிரி உட்காந்து பேசணும், நான் பேசி வீடியோ எடுப்பேன்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இத்தனை வருஷமாக வச்சுக்கோங்க. அத்தனை வருஷமாக என்ன இப்போ நானே இப்போ பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதை பொறுத்தளவுக்கு யூடியூபரை நீங்கள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இது தமிழ் என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரில. எதுக்காக நான் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரில. வேறு ஒரு கண்டென்ட் இருக்குது. ஆனாலும் நான் எப்படி நின்றுட்டு பேசலாம்னு நினச்சேன். ஏதோ ஒன்று நினச்சி வந்தேங்க. ஆனால் இவங்க பண்ண விஷயம் இவங்க அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமரா வைக்கிறதுக்கு ஒரு இடமே இல்லாத ஒரு வீடு. அது வெரி வெரி சேட். ஆனால் அது இல்லைனாலும் வீடியோ பண்ணுறோம். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? எதுக்காக இவ்வளோ நான் பேசுகிறேன் அப்படின்னா போன வீடியோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். போன வீடியோ ரீரிலீஸ் அப்படின்னு இன்னொரு வீடியோவும் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிருந்தது அப்படின்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு அந்த வீடியோ நீங்கள் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. யாரும் டோன் கிளிக் பட்டனுங்க. ஏன்னா அந்த வீடியோ ஒரு சாபக்கேடாகிடுச்சிங்க நம்ம சேனலுக்கு. அந்த வீடியோக்கு அப்புறம் வியூஸ் டவுன் ஆரம்பிச்சிச்சு, அல்காரிதம் மாறி போச்சு. இதுவும் ஒன்றும் பண்ண முடியாதோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. நான் எப்பயுமே சில டேரக்டர்ஸ் நான் ஒன்றும் சொல்கிறது எல்லாம் ஏன் தப்புங்க. கரெக்டாக என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்க ட்ரை பண்ணுறேங்க. 4 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏதாவது வீடியோ எடுத்து உங்களுக்கு வேறு கொடுக்கணும். யாராவது நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நான் வீடியோ எடுக்கல. தயவு செய்து அது இப்போ நான் வீடியோ உங்களுக்கு தரேன்னு சொல்கிறேனே. ஆனால் இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லை, ஆடியன்ஸே இல்லை. ஆடியன்ஸ் இருந்தால் தானே நான் உங்களுக்கு வீடியோ தர முடியும். ஆடியன்ஸே இல்லை, நான் ஏன் வீடியோ தரணும் அப்படின்னு எனக்கும் தோணும் சில டைம்ஸ். இப்படி படுத்துட்டு யோசிப்பா பெட்டில் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்டில் உட்காந்துருக்கேன். இப்படி நின்றுட்டு பேசலாம் அப்படின்னு நினச்சி நான் ஏதோ ஒன்று பண்ணேன். ஒன்றுமே பண்ண முடியல. எப்படா இந்த கேமரா நிற்கிது இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒன்றுமே கிடையாது. ஒரு கட்டில் இருக்குது, கீழே ஒரு தரை இருக்குது, இங்கே ஒரு சேர் இருக்குது, மேலே ஒரு பேட் இருக்குது. இந்த 2 பேட்டு சேருக்கு நடுவில் ஒரு கேமரா. அதில் தான் நீங்கள் என்ன பார்க்குறீங்க. நண்பர்களே, நான் ஒன்று நல்லா சொல்லிக்கிறேன். ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பண்ணாதீங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு.
போயிட்டு எதாவது வேலைக்கு போனால் கூட நிம்மதியாக போயிடலாம் தவிர யூடியூப் சோறு போடும் அப்படின்னு நம்பி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இக்காச்சக்கா பிரச்சனை. உங்களால் பிசி பில்ட் பண்ண முடியும், உங்களால் கேமரா மைக்கு பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் யூடியூப் பண்ணலாங்க. ஆனால் அதை விட்டு நான் எதுவுமே இல்லாமல் யூடியூப் பண்ணுவேன் அப்படின்னா அது தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். நம்ம எதுவும் வேலையை வெட்டிக்கு போயிடுமா, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்றும் தெரியாத ஓடுது. ஒரு சைடு என் மண்டி ஒரு இதுவாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இது வரைக்கும் இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பேசிகிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அது ஃபஸ்ட்டு ஃபுல் வேஷம், ஓகேவா? இப்போ நான் ஏதோ பேசணும்னு நினச்சி பேசியிருந்தேன் அதில். ஆனால் இப்போ இதுதான் என்னோடய ரியாலிட்டின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி அப்படின்ற ஒன்று பார்த்தோன்னே என்னடா குஜராத் ஜிசி போட்டு வந்திருக்கேன், குஜராத் ஃபேனா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. இருக்கிறது 4 டிஷர்ட்டு திருப்பி திருப்பி போட்டால் ஏதாவது ஒன்று சொல்லுவங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்களோ இல்லையோ, ஏதோ ஒன்று என்னடா ஒரே டிஷர்ட்டை பற்றி வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டுருவாங்களோ அப்படின்ற பட்சத்தில் நான் கிரிக்கெட் விளையாட போகிறனால என்னோடய கிரிக்கெட் ஜெர்சிஸ்லாம் போடுறேன். மேக்ஸிமம் உங்களுக்கு லோகோ தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா யாருமே எனக்கு ஸ்பான்சர் அப்படின்ற லெவலுக்கே நான் இன்னும் போகல. ஆனால் அதை பற்றி நான் யோசிக்கிறேன். ஏன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை, ஒன்றும் தெரியல. ஏதாவது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று சேனலை டிலீட் பண்ணிட்டு வேகுது. ஏன்னா இப்போ ஃபேன் போட்டேன்னா உங்களுக்கு மைக்கில் ஏதாவது பிரச்சனை வரும். என் சொந்த கதை சோக கதைலாம் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கிற அளவுக்கு கேட்குறதுக்கு யாராவது இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. யாராவது இருப்பீங்க, 1-2 பேராவது பார்ப்பீங்களே. இவ்வளோ தூரம் பார்ப்பீங்களான்னு தெரியல. ஃபுல் புலம்பி தள்ளாதரா, ஒன்றுமே முடியலங்க. பேசாமல் ஏதாவது படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு தான் போகணும் போலங்க. வாழ்க்கையே யூடியூபர் ஆகலாம் அப்படின்னு நினச்சேன், ஒன்றும் முடியல. நீங்கள் நான் படித்து வேலைக்கு போக மாட்டேன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு தம்பி போய் படித்து வேலையை பாருப்பா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈஸின்னு நினைக்கலாம். யூடியூப்னால் உட்காந்து ஒரு வீடியோ எடுக்க போகிறேன், அந்த வீடியோ எடுத்து அதில் என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போய் இந்த வீடியோ எப்படி வராது, தயவு செஞ்சு வராதுன்னு நினைக்கிறேன். வந்தது அப்படின்னா மறக்காமல் ஒன்றும் பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. என் வீடியோவை இழுத்து மூட்டு சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாம் கிளம்பி போயிடுங்க. ஆனால் இப்படிலாம் சொல்லக்கூடாதான். ஒரு யூடியூபராக இருந்துட்டு இப்படிலாம் சொல்லக்கூடாதான். ஆனால் சொல்ல வைக்கிற நிலைமைக்கு என்னை தள்ளுறாங்க என் சுச்சுவேஷன். அதனால் வீடியோ எடுக்க முடியல, கண்டென்ட் இல்லை, எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லாமல் நான் யூடியூபர் ஆவேன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நான் ஒன்றுமே யாராவது ஏதாவது ஒன்று பண்ணால் பெரிய ஆள் ஆகலாம். நான் பண்ணுறது முடியல கடவுளே. இந்த மாதிரி வாழ்க்கை எங்கே போகுதுன்னே தெரியாமல் ஒரு இதுவாகுதுங்க. இப்போ யோசிச்சு மண்டையெல்லாம் ஃபுல் ப்ரெஷராக இருக்கிறனால கொஞ்சம் இப்படி ஹேர் மசாஜ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நீங்களும் கூலாவீங்க. நீங்களும் டென்ஷனாக வேலை, ஒர்க் ப்ரெஷர், ஹோம் ப்ரெஷர், டியூட்டி ப்ரெஷர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா இந்த மாதிரி தலையை இப்படி பண்ணி பாருங்களேன். இட்ஸ் கூல் பேபி, கூல். அந்த கூலாலாம் பண்ணுறது என் கடமையாக இருக்க போகுது. ஏன்னா இவ்வளோ பண்ணிவிட்டு இப்போ நான் யூடியூப் போயிட்டு போகிறேன் அப்படின்னு நீ சொன்னேன்னா என்னை சுற்றி அடிப்பாங்க. சுற்றி இன்ஸ்டா ஒரு அடி, ஒரு அடி, அங்கே ஒரு அடி, இங்கே ஒரு அடி. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குமான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நான் உட்காந்து தனியாக பேசிகிட்டு இருக்கேன்ல, அதனால் நான் பிஜிஎம் போடுப்பேன். எடிட்டர்னால் காசு கொடுத்துலாம் இல்லை, நான் தான் அந்த எடிட்டரு. எடிட்டில் ஏதோ ஒன்று போட சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சு அப்போ தான் நான் ஒன்று பண்ணுவேனே. இந்த வீடியோ எப்போ வரும் கூட எனக்கு தெரியாது. இந்த உலகத்தில் பெஸ்ட்டான யூடியூபர் அப்படின்னா என்ன சொல்லலாங்க. நான் ஒத்துக்கிறேன், ஐ எம் அக்செப்டட். நம்ம நத்திங் நைட் சேனல் அப்படி கிரேட்டஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கலாங்க. ஆனால் எப்பயுமே நடக்கிறது பார்த்தீங்களா, ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். இப்போலாம் செலிப்ரிட்டி அப்படின்னு நானே 4-5 வீடியோ போட்டு 115 சப்ஸ்கிரைபர்ஸே அவ்வளோவா இருக்காங்க. 100 தெரிலங்க, அது எவ்வளோ இருந்துட்டு போகிறாங்க. நம்ம சேனல் எப்போ உங்களுக்கு கேட்டுக்குதோ அப்போ சொல்லலாம். அதுக்குள்ளே திடீர்னு சில பேர் ஒரு பேச்சு பொருளாயிடும். இவங்க என்னப்பா யூடியூபரு, ஏதோ 10 கோடி 10 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி 1 ரூபா கூட சம்பாதிச்சதில்லை இது வரைக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ வியூஸ் போகிறதில்ல. இப்போ ஏன் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதோட ஓவருங்க நம்ம சேனலில். இதுக்கப்புறம் கண்டென்ட் எழுதி ஒன்று வீடியோ போடுவேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா இதுக்கு மேலே கண்டென்ட் எழுதி வீடியோ போட்டுனா நான் தான் முட்டாள். ஏன்னா எனக்கு கண்டென்ட் எழுத தெரியாது. அதான் உண்மை. கண்டென்ட் இல்லாத ஒரு சேனல் பார்க்கணும்னு நினச்சின்னா நம்ம சேனலை பாருங்கள்.
என்னடா ஃபுல்லாக கிரிஞ்சாக மீம் டெம்ப்ளேட்டாக பேசுறியான்னு கேட்டிங்கன்னா மீம் டெம்ப்ளேட் மாதிரி தெரியலாம். இதுதான் ஒரு வாழ்க்கையோட ஒரு யூடியூபர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு ஒன்றுமில்லாத பையனோட ரியாலிட்டியே இதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டா உன்னால் முடியும். திடீர்னு இப்படி சீரியஸாக பேசுகிறனால நான் ஐ எம் நாட் சீரியஸ் ஐ எம் நாட் சீரியஸ். ஐ எம் வெஸ்ட்டு காலேஜ் போயிட்டு வேலைக்கு பார்ட் டைம் ஏதாவது ஒன்று போய் அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சுட்டு ஏதாவது வேலைக்கு போகணும்னு பார்த்தா உட்காந்து யூடியூப் எடுத்துகிட்ருக்க அப்படின்னு திட்டுறாங்க. இது ஒரு நாள் கேட்டீங்கன்னா மிக மிக நன்றிங்க. ஏன்னா நான் ஒரு நாள் புலம்பி அது வீடியோ போடணும்னு தெரில. அது நீங்கள் இப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா சல்யூட் மை மேன், மை உமன், மை ஃப்ரெண்ட், மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மாசுங்க. என்ன இப்படி சிரிச்ச மூஞ்சாவே இருக்கே அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி உட்காந்து வீடியோ எடுத்துருந்தா எனக்கே சிரிப்பு வருது. சத்தியமாக சிரிப்பு வரும் தான். இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துடும். அப்படியா இருந்தாலும் யாராவது 4 பேர் நல்லா கிறுக்க மாதிரி பேசினவங்க வீடியோ பார்க்கணுமான்னு தயவு செஞ்சு டோன்ட் டச் திஸ் கமெண்ட் செக்ஷன் பண்ணுன்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்ம வாட்டர் மேன் ஸ்டைல் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போயிடுங்க மரியாதையாக. தோணுதே நானும் வந்து வீடியோ எடுத்தேன்னா அவ்வளோதான். ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் எடுக்க முடியல. உட்காந்து 4 மணி நேரம் உட்காந்து பேசினா கூட ஒன்றும் பார்க்குறது இல்லை. எடிட் பண்ண ஒரு ஆப் இல்லை. ஒரு ஃபோனில் உட்காந்து எடிட் பண்ணி அந்த கேப் கட்டில் திடீர்னு விபிஎன் கட் ஆகி ஒன்றுமே வராமல் போயிடுதுங்க. அந்த கேப் கட்டுன்னு ஒரு ஆப்பில் எடிட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் எடிட் பண்ணுவேன். நான் எடிட்டே பண்ணாமல் போடலாம் அப்படின்னு நினச்சா கூட யாருமே பார்க்க மாட்டாங்க. போயிட்டு உங்கள் புள்ளப்பை பாருங்கள், உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காதிங்க. மற்றவங்க வீடியோ பார்க்குறது கூட ஓகே. என் வீடியோ உட்காந்து ஒரு நாள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களால் எதை வேணால் சாதிக்க முடியும். நீங்கள் என்ன அவ்வளோ பொறுமையாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. தம்பி நீ உட்காந்து வீடியோ பார்த்துனே இருந்த அப்படின்னா உன்னை யாருமே கூட்டின்னு போக மாட்டாங்க. ஓகேவா? அதனால் வந்த வண்டியில் ஏறி போய்கிட்டே இரு. உனக்கு பிடிச்ச வேலையை பாரு, என்டர்டெயின்மெண்ட்டாக இரு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓகேவாங்க? வரட்டாமாமே? ஓகேங்க. இவ்வளோ நேரம் வீடியோ யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்றதுனால நான் கொஞ்சம் கிரிஞ்சாக பேசியிருப்பேன். யாரும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ப்ரோ என் வீடியோ இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துருக்கேன். ஐ லைக் யூ. உனக்காக தான். ஓகேங்க. அப்போ படுத்து தூங்குறேன்.